அண்ணா வணக்கங்கண்ணா. நான் என் பேர் கண்ணங்கண்ணா. நம்ம கடையோடு பார்த்தீங்கன்னா வர்ஷினி பெட் ஹவுஸுங்கண்ணா. வர்ஷினி பெட் ஹவுஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானியிலேருந்து சரியா 10வது கிலோமீட்டரில் நம்ம கடை இருக்குங்கண்ணா. இங்கே முழுக்க ஒரிஜினல் ஆர்கானிக்கில் இலவமஞ்சள் மட்டும் தான் பெட்டு தயார் பண்ணுறாங்க. 100% ஒரிஜினல் இலவமஞ்சள் மட்டும் தான் பெட்டு தயார் பண்ணுறாங்க. தயார் பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லாக சேல் பண்ணிட்டு இருக்கிறேங்கண்ணா. ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் பெட்டுங்கண்ணா. 3 காருங்கண்ணா. இது திக்னஸ் பார்த்தீங்கன்னா 3 இன்ச் திக்னஸ் வருங்க. இது வெயிட்னு பார்த்தீங்கன்னா 6 கிலோ வெயிட் வருங்கண்ணா. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 2800 வருங்கண்ணா. இது பெட்டு ஹெவியாக தான் இருக்கும். முழுக்க ஒரிஜினல் இலவமஞ்சள் மட்டும் தான் நாங்கள் போடுவோங்கண்ணா. வேற எந்த பஞ்சுமே கலப்பமே கிடையாது. 100% நம்ம கடையில் பொறுத்தளவு கிடையாதுங்கண்ணா. ஆனால் குவாலிட்டி தெளிவாக இருக்கும். நம்ம 5 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம். தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீயாக டெலிவரி பண்ணி கொடுக்குறேங்கண்ணா. இதுக்கு அடுத்து கொஞ்சம் ஹெவியாக வேணும், வீட்டுக்கு ஆர்டர் வேணும்னா 4க்கு பார்த்தீங்கன்னா 3 காரைகளுங்கண்ணா. இது பார்த்தீங்கன்னா திக்னஸ் 6 இன்ச் திக்னஸ் வருங்க. இது பார்த்தீங்கன்னா 12 கிலோ வெயிட் வருங்கண்ணா. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 4500 வருங்க. இப்போ நம்ம பெட்டு போகிறதையும் காட்டுறேன் பாருங்க. இது பார்த்தீங்கன்னா 4 காரைகளுங்கண்ணா. இது 18 கிலோ வெயிட் வருங்க. டபுள் கட்டுங்கண்ணா. டபுள் கட்டுங்க 4க்கு 6 கிலோ வருங்கண்ணா. இது வெயிட் 18 கிலோ வெயிட் வருங்க. ஒரு பெட்டு 2 தலகாணி பட் சேர்த்து நம்ம டெலிவரி ஃப்ரீயா பண்ணி கொடுக்கணும். வெறும் 7500 ரூபாங்கண்ணா. 7500 100% ஒரிஜினல் முடிஞ்சு முடிதாங்கண்ணா. நல்லா பெருசா இருக்கு. ஆமாங்கண்ணா. அடுத்து பார்த்தீங்கன்னா 5 அடிங்கண்ணா. 5க்கு 6 கிலோங்க. இதோட அது திக்னஸ் பார்த்தீங்கன்னா 7 இன்ச் திக்னஸ் வருங்கண்ணா. வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 24 வெயிட் வரும். 10500 ரேட் வருங்கண்ணா. அதுக்கடுத்து ஆமாங்கண்ணா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 6 காரைகள். இதான இதுக்கு எனக்கு ஹெவினா இப்போ கிங் சைஸ்ங்கண்ணா. இது பார்த்தீங்கன்னா 12500 வருங்கண்ணா. வெயிட் 32 வெயிட் வரும். 7 இன்ச் திக்னஸ் வருங்க. நம்மளோட வாங்குற பெட் எல்லாமே குவாலிட்டியா தான் இருக்குங்கண்ணா. இப்ப எவ்வளவோ சொகுசு பெட் எல்லாம் வந்துருச்சுங்க. 2 லட்சம் ரூபாயில இருந்து 1 லட்சம் ரூபாயில இருந்து 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்குது. ஆனா இலவமஞ்சு பெட்டுக்கு வந்து இன்னுமே மவுஸ் இருக்கு. அது எதனால? ஆனா அந்த இலவமஞ்சு பெட் வந்து ஒரிஜினல் ஆர்கானிக் தாங்கண்ணா. நம்ம வந்து காய் வந்து விவசாயிட்டு நேரடி காய வேண்டிட்டு இருந்தீங்கன்னா ஆள் வச்சு வந்து பிரிப்புங்க. பிரிச்சு ஜின்னிங் மிஷின் விட்டு விதை தனியாக தனியாக பிரிச்சு அது நம்ம வந்து முதல் தரமான பஞ்சு மூட்டை எடுத்து தான் பெட்டு தயார் பண்ணி தமிழ்நாடு சேல் பண்ணிட்டு இருக்கலாம். இந்த இலவமஞ்சு பெட்டு பொறுத்த அளவுக்கு பேக் பை 100% வராதுங்க. ஹீட்டும் 100% அப்சர்வ் பண்ணாதுண்ணா. துணியும் பார்த்தீங்கன்னா காட்டன் கிளாத் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரிஜினல் ஆர்கானிக் தான். இலவமஞ்சு அந்த கெமிக்கலே கிடையாது. 100% கிடையாதுன்னா. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க டாக்டர் கூட பறந்துருப்பாங்க. டாக்டர் கூட இந்த இலவமஞ்சு பெட்டில் படுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்குண்ணா உங்களுக்கு பெட்டுங்க. 4 அடி பெட்டு நம்ம வேணும் அப்படின்னு சொன்னா எப்படி கட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் டிச்சிங் பண்ணிடுவோம்னா. இப்போ டேபிள் மேல போட்டுங்க அளவு எடுத்துருவோம். டேப் எடுத்து அளவு எடுப்போங்கண்ணா. இதுல இருந்து 48 இன்ச்சு அளந்து எடுத்துக்குவோம். எடுத்துட்டு இப்படி கட் பண்ணுங்கண்ணா. கட் பண்ணி மாட்டர் தனியாக கட் பண்ணிக்குவோம். 7 இன்ச்சு மாட்டர் தனியாக கட் பண்ணிக்கிங்கன்னா ஒரு மெத்துக்கு எத்தனை சைஸ் 6 இன்ச்சு வேணும் 6 இன்ச்சு, 7 இன்ச்சு வேணும் 7 இன்ச்சுங்க. பெட் மேக் பண்ணிங்கன்னா உள்ள வந்து காடை ஒரு லேயர் பிரிக்கணும். ஒரு லேயர் பிரிக்கணும். பாக்ஸை நம்ம எத்தனை பாக்ஸ் வைக்கிறோமோ உள்ளே கோடு போட்டுக்குவோம். கோடு போட்டு அதுக்கப்புறம் தான் மிஷின் டிச்சிங் கொண்டு போவாங்கண்ணா. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மெத்தத்துக்கு நாங்களே தான் டிச்சிங் பண்ணுறேன். சொந்த தயாரிப்பு தாங்கண்ணா. பெட்டுக்கு வீட்டில் மேக் பண்ணுறாங்க. பெட்டு நானும் போடுவேன். 10க்கு ஆள் வச்சு பெட்டு போட்டுட்டு இருக்கேங்கண்ணா. இது பார்த்தீங்கன்னா உள்ள பாக்ஸ். இந்த பாக்ஸ் எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா வச்சுங்க உள்ள காடை கொடுத்துரும். லேயரான காடை. இதுவும் நல்ல ஹெவியான காடை தாங்கண்ணா. லேயர் வச்சு அடிச்சிடும். ஒரு பாக்ஸா இவருக்கு இந்த காடை பிடிச்சி தைக்க வேணுங்க. இந்த பாக்ஸ்க்குள்ள தான் பஞ்சு நம்ம வந்து ஃபில் பண்ணுவோம். இந்த பாக்ஸ்க்குள்ள எவ்வளவு பஞ்சு ஃபில் பண்ணுமோ அந்த அளவுக்கு ஃபில் பண்ணி நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கிறேங்கண்ணா. அந்த பெட்னு லைஃப்னு பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு கேரண்டியே வருங்கண்ணா. அது ஏன்னா அந்த காடா போடுறதுனால. ஆமாங்கண்ணா. உள்ள துணியும் ஹெவியா தான் இருக்குங்க. காடாவும் ஹெவியா தான் இருக்குங்க. ஹெவியான காடா தாங்க. தையல் பார்த்தா டபுள் தையல் இருக்குண்ணா. நாங்களே தான் மிக்சி நல்லா தைக்கிறேங்க. குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா துணி ஹெவியாக தான் இருக்குங்க. நம்ம வந்து பல்காக எடுத்து வச்சுக்குவோம். ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 30 கலர் 40 கலர் நம்ம ஹெவியாக இருக்குன்னா அது துணி எல்லாமே நம்ம ஹெவியான கிளாத் தான் போடுவோங்கண்ணா. துணியோட எம்எம் பார்த்தீங்கன்னா 400 cm திக்னஸ் வருங்க. ஹெவியான கிளாத் தாங்க. பாருங்க நம்ம போகிறது எல்லாமே ஹெவியான கிளாத் தான். 400 cm வருங்கண்ணா. நம்ம டிச்சிங் மட்டும் காட்டுறோம். உள்ள பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லேயர் பாக்ஸாக வருங்க. உங்க லேயர் இந்த லேயருக்குள்ள பஞ்சு எந்த அளவுக்கு ஃபில் பண்ணுமோ அந்த அளவுக்கு ஃபில் பண்ணி தான் கொடுப்பேங்கண்ணா. துணி பிடிச்ச கையில் வரக்கூடாதுங்க. பாருங்க எந்த அளவுக்கு டைட்டாக பண்ணிட்டு பார்த்தீங்களா. அந்த அளவுக்கு டைட்டாக பெட்டில் ஒரு பெட் டைட்டாக தான் இருக்குண்ணா. நான் பெட் எப்படி மேக் பண்ணுறேன்னு பாட்டுறோம். அதையும் காட்டுறேன் வாங்க பாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் இலவமஞ்சு தான் போட்டுட்டு இருக்கிறேண்ணா. இது பார்த்தா 4 காரைகளுங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 7500 வருங்க. 6 இன்ச்சு திக்னஸ் வரும். 18 கிலோ வெயிட் வரும். ஒரு பெட்டு 2 தலகாணி சேர்த்திங்க. இது பார்த்தீங்கன்னா 6 காரைகளுங்க. இந்த சைஸ் இது 6 காரைகளுங்க. இதோட பார்த்தீங்கன்னா வெயிட் 32 வெயிட் வருங்க. 7 இன்ச்சு திக்னஸ் வருங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் 12500 தாங்கண்ணா. இதுதான் இதுல ஒரிஜினல் இலவமஞ்சு. எல்லா பெட்லையும் நம்ம போறது ஃபுல்லாக ஒரிஜினல் ஆர்கானிக் தாங்கண்ணா. எதை எங்க கிழிச்சு பார்த்தாலுமே ஒரிஜினல் இலவமஞ்சு மட்டும் தான் இருக்கு நம்ம கிட்ட. ஆமாங்கண்ணா. பக்கமாக தையல் டிச்சிங்லாம் பக்கமாக தான் இருக்குங்கண்ணா. ஆமாங்கண்ணா. ஒவ்வொரு பாக்ஸ் அந்த காடை காட்டணும் தைச்சது. இந்த பஞ்சு இந்த பாருங்க எவ்வளோ டைட்டுன்னு. இந்த பாக்ஸ் விட்டு பஞ்சு எங்கேயுமே வெளியில் போகாதுங்க. சுற்றி வர காடை லாயர் கொடுத்ததுலாம் காடாங்கண்ணா. நம்ம தைச்ச டிச்சிங் பார்த்தோம் இல்லைங்க. இந்த காடை வந்து வெளியில் எங்கேயுமே போகாது. இந்த லைஃப்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் 20 வருஷம் கேரண்டியாக வருங்கண்ணா. நீ தண்ணி மேக்ஸிமம் தண்ணி படாமல் வச்சிருந்தாங்கன்னா இன்னும் குவாலிட்டியாக வருங்கண்ணா. ஒரு 5 வருஷம் சேர்ந்து வருங்க. மெயினாக இந்த இலவமஞ்சு பொறுத்த அளவுக்கு தண்ணி படக்கூடாதுங்கண்ணா. தண்ணி படாமல் வச்சுன்னா லைஃப் நல்லா இருக்குங்க. ஸோ அந்த இலவமஞ்சில் ஏன் பேக் பெயின் வராதுன்னு கேட்டிங்கன்னா முதுகு தண்டுவால ஒரே நேர்கூட்டு தான் இருக்கும். அது ஏன்னு காட்டுற பாருங்க.
பாத்தீங்கன்னா இது பாக்ஸ் எதனால போடுறேன்னு பாத்தீங்கன்னா ஒரு லேயர் இருக்குங்க. நீ முதுகு படுக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரே இந்த முதுகு நினைச்சு ஒரே நேர்கோட்டுல முதுகு இருக்குங்கண்ணா. நீங்க படுக்கும்போது கொஞ்சம் கூட வளைவே இருக்காது, முதுகு எங்கேயுமே அழுந்தாதுங்க, ஒரே நேர்கோட்டுல தான் இருக்கும். அதனாலதான் பேக் பெயின் வராதுங்க உங்களுக்கு. அதனாலதான் இலவம் பஞ்சில் ஆமாங்கண்ணா, பேக் பெயின் வராதுங்க. மாதிரி இந்த கட்டை டைட்டா போட்டு இந்த கட்டை லூசா போட்டீங்கன்னா இது வருங்கண்ணா. எல்லாமே ஒரே ஈவனா போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பேக் பெயின் 100% வராதுங்க. எல்லாமே ஒரே நேர்கோட்டுல தான் இருக்கும். முதுகு நம்ம தண்டுவாரம் நீங்க படுக்கும்போதே பாத்தீங்கன்னா ஒரே நேர்கோட்டுல தான் இருக்கும். இந்த பெட்டு பொறுத்த அளவுக்கு பேக் பெயின் வராதுங்க. ஒரு பெட் இந்த பெட்டு போறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 6 மணி நேரம் ஆகுங்கண்ணா. ஒரு 6 காரைகள் போடுற மாதிரி இருந்தா ஒரு 5 to 6 மணி நேரம் ஆகுங்க. அந்த பெட்டு போறது ஒரு 3 மணி நேரம் ஆகும், 4 அடி பெட்டு. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தலகாணி வேணுமாங்கண்ணா, எனக்கு இந்த தலகாணி மட்டும் டெலிவரி பண்ணிக்கணும். கண்டிப்பா நான் ஒரு தலகாணி கேட்டா கூட டெலிவரி ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறேங்கண்ணா. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 14க்கு 25 வருங்கண்ணா. அகலம் 14 இன்ச்சு வரும், நீளம் 25 இன்ச்சு வருங்கண்ணா. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் 250 ரூபா தாங்கண்ணா. அதே மாதிரி லோக்கல்ல வந்தாங்கன்னு வச்சுங்க, மேட்டூர் இப்போ இந்த மாதிரி தாரமங்கலம் இது மாதிரி இருந்தால் வீட்லயே கூட நான் மெத்த போட்டு கொடுக்குறேங்கண்ணா. வீட்லயே வந்து போட்டு தரேன். கண்டிப்பா வீட்லயே வந்து போட்டு தரேங்க. ஒரிஜினல் ஆர்கானிக் மட்டும் எல்லாம் பஞ்சே போடுவாங்க. அடுத்தவங்கள்ட்ட வந்து நான் வந்து இந்த கவர் கொடுக்குறேன், மெத்த விரிப்பு கொடுக்குறேன், நம்மளோட ஆஃபரே 100% கிடையாதுங்கண்ணா. ஆனால் பெட் அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கு. நம்மளை பொறுத்தளவுக்கு பெட்டு குவாலிட்டியா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டு 2 பெட்டு கேட்டால் கூட சேலம் மாவட்டம் இன்னும் ஈரோடு மாவட்டத்துக்குள்ள எங்க இருந்தாலும் டெலிவரி ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறேன்னா ஒரே நாளில் நீ இன்னைக்கு ஆர்டர் கொடுத்தா நாளைக்கு பெட் எடுத்துக்கலாங்கண்ணா. வண்டி நம்ம சொந்த வண்டி இருக்குங்கன்னா ஒரே நாள் வீட்லயே வந்து கொடுத்துருவோம், டெலிவரி கொடுத்துருவோங்கண்ணா. அதே மாதிரி சென்னை இது மாதிரி பாண்டிச்சேரி மாதிரி கேட்டாங்கன்னா நமக்கு வந்து கொரியர் போட்டு விட்டுருவோங்கண்ணா. தூக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா இலவமஞ்சி பெட் தான் நல்லா ஃபேமஸுங்கண்ணா. நல்லா இருக்கும் படுக்கிறதுக்கு, பேக் பெயின் 100% வராது, ஹீட்டும் 100% அப்சர்வ் பண்ணாதுங்கண்ணா. நீங்க நிம்மதியா தூங்கணும்னா இலவமஞ்சி பெட் தாங்கண்ணா. தீபாவளி வரப்போகுதுங்கண்ணா. சம்மர் தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபர் ஏதோ ஒன்று கொடுங்க, நிறைய கஸ்டமர் சொல்லியிருக்காங்க. ஏன்னா எதுவுமே ஆஃபரே கொடுக்க மாட்டேங்கிறீங்க, ரேட்டாச்சும் குறைச்சு கொடுக்கணும் அப்படின்னு நிறைய கஸ்டமர் சொன்னாங்க. அதுக்கோசரம் பார்த்தீங்கன்னா இப்போ வர தீபாவளி வரைக்கும் ஒரு தீபாவளி வரைக்கும்னா தலைப்பு என்ன பார்த்தீங்கன்னா 8000 ரூபாய்க்கு பெட்டு 7500 கொடுக்குறேங்கண்ணா. அதே சிங்கிள் பெட் 5000 ரூபாய்க்கு கொடுக்குற பெட்டு 4500 கொடுக்குறோம். அதே மாதிரி இந்த ஹாஸ்டல் பெட் பார்த்தீங்கன்னா 3200 பெட்டு 2800 கொடுக்குறோம்.